கடந்து போவோம். இன்னைக்கு நம்ம ஒவ்வொரு சபைகளிலும் ஏசி இருக்கு, நல்ல சேர் இருக்கு, நல்ல பாய் இருக்கு, சில சபையில் சோபாவே இருக்கு. ஆனால் என்ன இல்லை, ஆனால் தேவனுடைய வருகைக்கான ஆயத்தம் இல்லை. ஏசி வைக்கிறதா இருந்தால் சபைக்குள்ள ஜில்லுன்னு இருக்கு, என்ன செஞ்சாலும் சபையில். ஆனால் ஆயத்தம்னு ஒன்று என்ன செய்ய மாட்டேக்கு வரவில்லை. இயேசு ஏன் இன்னும் தாமதிக்கிறார்? எல்லாரும் நான் கீழே பார்த்தே பேசிட்டேன், நீங்கள் வாயை திறக்க முடியும். எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று இயேசு என்ன செய்தார்? தாமதிக்கிறார். நீங்கள் ஆமோஸின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. ஆமோஸ் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. ஆகையால் இஸ்ரவேலே இந்த பிரகாரமாக உனக்கு செய்வேன். இஸ்ரவேலே நான் இப்படி உனக்கு செய்ய போகிறபடியினால் உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு. அப்ப தேவ கோபத்திலிருந்து தப்பணும்னா தேவனை சந்திக்கக்கூடிய ஆயத்தம் வேணும். நான் உனக்கு இப்படி செய்ய போறேன்பா, நான் உனக்கு இப்படி செய்யாம இருக்கணும்னா நீ என்ன சந்திக்க என்ன செய்? ஆயத்தப்படு. ஆயத்தம் இல்லைன்னா என் கோபம் உன் மேல வருங்கார். யாரை சந்திக்க போனாலும் நம்ம என்ன செய்வோம்? ஒரு ஆயத்தப்படுவோமா பட மாட்டோமா? ஆயத்தை கண்டிப்பா படும். ஒரு முதலமைச்சரை பார்க்கும்போது பாருங்க, இது வரைக்கும் 300 ரூபாய்க்கு சட்டை எடுத்தவன் 1000 ரூபாய்க்கு சட்டையை வாங்கி சட்டையை போட்டுட்டு போவோம். ஒரு முதலமைச்சரை பார்க்க 500 ரூபாய்க்கு ஃபேண்ட் எடுத்தவங்க 2000 ரூபா ஃபேண்டுனாலும் வாங்கிட்டு போவோம். ஒரு முதலமைச்சரை பார்க்கறதுக்கு செண்டெல்லாம் புது செண்டா வாங்கி அடிச்சுட்டு போவோம். ஒரு முதலமைச்சர் பார்க்கறதுக்கு அவ்வளவு ஆயத்தத்தோடு போறோம். ஆனா தேவனை சந்திக்க நம்ம எவ்வளவு ஆயத்தப்படணும்? தேவனை சந்திக்க நமக்கு என்ன வேணும்? ஆயத்தம் இல்லாமல் தேவனை சந்திக்கவே முடியாது. ரட்சிப்பு இருந்தாலும் போதாது, கிருபை இருந்தாலும் போதாது, அபிஷேகம் இருந்தாலும் போதாது, கிருபா வரம் இருந்தாலும் போதாது, ஆயத்தம் வேணும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவெட்டிகளை பிடித்துக்கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு. எத்தனை பேர் புறப்பட்டாங்க? 10 பேர். ஆனா 10 பேரும் போனாங்களா? எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டாங்க? எல்லாரும். எத்தனை பேர் கிருபை பெற்றாங்க? எல்லாரும். எத்தனை பேர் அபிஷேகம் பெற்றாங்க? எல்லாரும். எத்தனை பேர் கிருபாவரம் பெற்றாங்க? எல்லாரும். ஆனா எல்லாரும் போனாங்களா? இல்ல. பாஸ்டர் உங்க சபையில எத்தனை பேர் இருக்காங்க? 50,000 பேர். 50,000 பேரும் போனாங்களா? இல்ல. 10 பேரும் இயேசுனுடைய வருகைக்கு எதிர்கொண்டு போக தான் புறப்பட்டாங்க. ஆனா 5ஆம் வசனத்தை வாசிங்க. மணவாளன் வர தாமதித்த போது, மணவாளன் வர தாமதமாகுது. அவர் தாமதிக்கிறார் என்கிற கண்ட போது என்ன வந்தது? ஆனால் நிர்விசாரம் வந்துடுது. ரட்சிப்புல நிர்விசாரம், கிருபையில நிர்விசாரம், அபிஷேகத்துல நிர்விசாரம், கிருபாவரங்கள்ல நிர்விசாரம். நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளை கழிச்சு பார்த்துக்கலாம், அவர் இன்னும் வரல, அவர் நாளைக்கு வருவாரான்னு பார்ப்போம், இன்னும் வரல, இத்தனை வருஷம் ஆச்சு, இன்னும் இயேசு வரல. அப்படி மணவாளன் வர தாமதிக்கிற போது அவங்க என்ன செஞ்சாங்க? 10ஆம் வசனத்தை வாசிங்க. அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்து விட்டார். இப்படி நிர்விசாரத்துல இருந்து ஆனா புறப்பட்டாங்க. எப்போ புறப்பட்டாங்க? ரட்சிப்புல நல்லா இருந்தாங்க, கிருபையில நல்லா இருந்தாங்க, அபிஷேகத்துல நல்லா இருந்தாங்க, கிருபாவரத்துல நல்லா இருந்தாங்க, பரிசுத்தத்துல நல்லா இருந்தாங்க. இப்படி எல்லாம் நல்லா வந்தாங்க. ஆனா மணவாளன் வர தாமதம் ஆகுது. அடுத்த வருஷம் வருவார், அவர் வருவார், பையன் வருவார் அப்படின்னு எண்ணி 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 உள்ள நிர்விசாரத்துக்கு இடம் கொடுத்து அந்த நிர்விசாரம் அவர்களை நித்திர மயக்கமாய் மாற்றியது. நித்திரை அடைந்ததுனால அவங்கிட்ட ஆயத்தமானது போச்சு. இப்ப அநேகர் நாம் எப்படி இருக்கிறோம் என்றால் ஆவிக்குரிய நித்திரையில இருக்கோம். அந்த ஆவிக்குரிய நித்திரையில இருக்கிறதுனால நம்மகிட்ட என்ன இல்லை? ஆயத்தம் இல்லை.
ஆயத்தம் மிக மிக அவசியம். ஆயத்தமாய் இருந்தவர்கள் தான் தேவனுக்கு எதிர்கொண்டு போனார்கள். எல்லாரும் புறப்பட்டாங்க. 10 பேரும் என்ன செஞ்சாங்க? 10 பேரும் தேவனுடைய வருகைக்கு புறப்பட்டு போனாங்க. ஆனா 10 பேரும் போகல. அதுல போனது 5 பேர். ஏன்னா 10 பேர்ல 5 பேர் என்ன செஞ்சிட்டாங்க? நிர்விசாரத்துக்கு இடம் கொடுத்துட்டாங்க. எப்போதுமே தேவனுடைய வருகைக்கு ஆயத்தப்பட வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் நிர்விசாரத்துக்கு இடம் கொடுக்கவே கூடாது. நிர்விசாரத்துக்கு இடம் கொடுத்து விட்டால் தேவனுடைய வருகைக்கு ஆயத்தமாகவே முடியாது. தேவனுடைய வருகைக்கு மிக மிக அவசியம் ஆயத்தம். ரகசிய வருகை மிகவும் சமீபமாயிற்று. எப்போ வருவார்னு தெரியாது, என்னைக்கு வருவார்னு தெரியாது, யாரு போவான்னு தெரியாது, யார் போக மாட்டான்னு தெரியாது. ஆனா என்ன வேணும்? ஆனா ஆயத்தமா இருந்தவங்க என்ன செய்வாங்க? கண்டிப்பா போவாங்க. ரட்சிக்கப்பட்ட எல்லாரும் போவாங்களான்னு வேதம் தெரியாது, அபிஷேகம் பெற்ற எல்லாரும் போவாங்களான்னு வேதம் சொல்லலை. ஆனா ஆயத்தமா இருந்தவங்க 10ஆம் வசனத்தை வாசிங்க. அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்து விட்டார். ஆயத்தமாய் இருந்தவர்கள் அவரோட கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். யாரு போக முடியும் என்று கேட்டா ஆயத்தமா இருந்தாதான் போக முடியும். இப்ப சில எல்லாம் இப்ப கிருபையின் உபதேசம்னு ஒண்ணு வந்துட்டு, நீ எப்படி இருந்தாலும் உனக்கு பரலோகத்தின் வாசல் திறக்கப்படும். அநேக போதர்கள் அப்படி இருக்காங்க, அப்படி பிரசங்கம் வந்தாங்க. ஆனா எப்படி இருந்தாலும் திறக்கப்படுவதற்கு அல்ல பரலோகம். ஆயத்தமாய் இருந்தவர்களுக்கு திறக்கப்படுவதுதான் பரலோகம். அப்ப என்ன வேணும்? கஷ்டம். நான் 2005 ரட்சிக்கப்பட்டேன், நல்லது. 2006 அபிஷேகம் பெற்றேன், நல்லது. 2007 கிருபாவரம் வாங்கினேன், நல்லது. 2010 நல்ல முன்னேறி வந்தேன், நல்லது. இப்போ 2025 அந்த ரட்சிப்பு எங்க? அந்த அபிஷேகம் எங்க? அந்த கிருபாவரம் எங்க? அந்த முன்னேற்றம் எங்க? ஏன் இதெல்லாம் குறைஞ்சிட்டு? மணவாளன் வர தாமதிக்கிறார். அந்த நிர்விசாரம் உள்ள வந்தா பார்த்துக்கலாம். ஒரு முதலமைச்சர் பார்க்க போறவர் அப்படியே போவார். முதலமைச்சர் வந்தா என்ன செய்யலாம்? அப்படி போகவே முடியாது. அவர் வந்தா பார்த்துக்கலாம்னு நம்ம இருந்தோம்னா இங்கே தான் இருக்கணும். இயேசு என்ன ரத்தத்தால் மீட்டுட்டாரு, நான் போக மாட்டேனா? வேதத்தின்படி ஆயத்தமாக்கப்பட்டவர்கள் கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார். ஆயத்தம் இல்லாமல் தேவனுடைய ராஜ்யத்துக்கு பிரவேசிக்க முடியாது. ஆயத்தப்படணுமானால் பிதாவினுடைய சித்தத்தை செய்யணும். பிதாவினுடைய சித்தத்தை செய்கிற நீங்க வேதத்துல யார் யார் பரலோக ராஜ்யத்துல பிரவேசிப்பாங்க என்று ஒரு லிஸ்ட் இருக்கு. முதலாவது அந்த லிஸ்ட்டை எடுத்து படிக்கணும். இன்னார் தான் தேவனுடைய ராஜ்யத்துல அனுமதி என்று கர்த்தர் வாசல்லே ஒரு லிஸ்ட்டை தந்துட்டார். நமக்கு முன்னமே இப்போ நீங்க காலேஜோ எதுலையோ படிக்க போகும்போது ஒரு லிஸ்ட் ஒட்டுவாங்க பரீட்சை முடிஞ்ச பிறகு. அதுல போய் நம்ம என்ன செய்யணும்? இப்போ இல்லை ஒரு கடைக்கு போகும்போது வெளியே ஒரு ஸ்டிக்கரில் ஒட்டியிருப்பாங்க, உங்கள் காலணிகளை வெளியே நம்ம போட்டு போவோமா? அப்போ அதுக்கே அவங்க உள்ள விட மாட்டேங்காங்க. ஒரு கடைக்குள்ள போகணும்னாலே காலனியை வெளியே விட்டுட்டு வான்னு சொன்ன அந்த மனிதருக்கு மேலேயே தேவனானால் அப்போ அவர் எவ்வளவு லிஸ்ட் வச்சிருக்காரு? தேவனுடைய ராஜ்யத்தில் நீ பிரவேசிக்கணும்னா இப்படி செய்யணும், தேவனுடைய கல்யாண வீட்டுக்குள்ள நீ பிரவேசிக்கணும் இப்படி இருக்கணும்னு வேதத்துல போட்டிருக்க. அப்ப அப்படி இருந்தாதான் நம்ம என்ன செய்ய முடியும்? நீங்க வேணா வீட்டில் போய் ஒரு லிஸ்ட் எடுத்து படிங்க, படிச்சுட்டு சொல்லுங்க. தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகணுமானால் ஆயத்தம் இல்லாமல் போக முடியாது. இந்த ஆயத்தப்படுவதற்கு 4 காரியம் நான் சொன்னேன். என்ன சொன்னேன்? சொல்லுங்க. ரொம்ப கவனிச்சிங்களா? தான் கேட்க சொல்லுங்க. நீங்க எதை கவனிக்கங்க பார்ப்போம். சொல்லுங்க. பரவாயில்ல, என்ன யாசிட்டாவது சொல்லுங்க. சொல்லுங்க. சரி. 2வது சரி, நீங்க ஒன்று சொல்லிட்டீங்க. அடுத்து இன்னொரு ஆள் சொல்லுங்க. என்னம்மா?
உண்மையாகவே எனக்கு காது கேட்காதுமா, தப்பாக நினைக்காது, கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்கம்மா. இல்லையே, வேற உங்களை நீங்களே நிதானித்து பாருங்க, சொல்லுங்க சொல்லுங்க. ஒன்று, தேவ ஆவி நமக்குள்ள இருக்கணும், எந்த ஆவி இருக்கிறது என்பதை நமக்கு தெரியணும். ரெண்டாவது, எந்த ஆவியின் கையில் நம்ம ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறோம் என்பது நமக்கு தெரியணும். மூணாவது, எந்த ஆவியானவர் எந்த ஆவி சொல்லுகிறதை நம்முடைய காது கேட்கிறது என்பது நமக்கு தெரியணும். நாலாவது, எந்த ஆவியால் நடத்தப்படுகிறோம் என்பது நமக்கு தெரியணும். நமக்கு முதலாவது தெரியணும் நம்ம ஆவி சரியான, நம்முடைய ஆவி என்ன ஆவி. அப்ப எந்த ஆவிக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டா நம்ம பரலோகம் போகலாம், ஆயத்தமாகலாம். எந்த ஆவிக்கு? பரிசுத்த ஆவிக்கு. அது கர்த்தருடைய ஆவி. அதற்கு விரோதமாய் போராடுகிற இன்னொரு ஆவியும் இருக்கிறது. அது என்ன ஆவி? அடிமைத்தனத்தின் ஆவி. ஒரு இன்ஸ்பெக்டர் ஒரு வாலிப பிள்ளைகள் பையங்க போதைக்கு பழக்கத்துக்கு அடிமையா இருந்த பையங்களை கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணார். பையங்களுக்கு என்ன பிடிக்காது? அட்வைஸு அவர் பண்ணிட்டு இருந்தார். அப்போ பையங்க சொன்னாங்களாம், ஐயா நீங்கள் சொல்றதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருக்கு, ஆனால் அதிலிருந்து எங்களால் வெளியே, இதுதான் அடிமைத்தனத்தின் ஆவி. அது அவங்கள அந்த அடிமைத்தனத்துக்குள்ளாக வச்சு அவங்களை ரட்சிக்க கூடாதபடிக்கு, முன்னேறக்கூடாதபடிக்கு அவங்களுடைய எதிர்காலத்தை அடக்கி வைக்கி. இப்படி அநேக வாலிப பிள்ளைகள் அகப்பட்டு இருக்காங்க அடிமைத்தனத்துக்குள்ளான ஆவிக்குள். அந்த அடிமைத்தனத்துக்குள்ளாக அநேக ஆவி உண்டு. அதுல போன வாரம் எந்த ஆவியை பத்தி பார்த்தோம்? வஞ்சகாவி. இந்த வாரம் நம்ம பார்க்க போறது பொறாமையின் ஆவி. இந்த ஆவி என்ன செய்யுமானால் இவனையும் கெடுக்கும், மற்றவர்களையும் கெடுக்கும். அதான் பொறாமையின் ஆவியினுடைய செயல். நீங்கள் ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்தை எடுத்து வைங்க, வாசிக்க வேண்டாம். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்தை எடுங்க. அந்த சம்பவம் உங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். காயின் ஆபேலை என்ன செய்தான்? கொலை செய்தான். காரணம், காயினுக்குள்ள என்ன வந்தது? பொறாமை வந்தது. தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ள என்ன வருது? பொறாமை வருது. இந்த பொறாமை எப்படி வந்தது? ஒரு சிலர் சொல்லுவாங்க, கர்த்தர் காயின் காணிக்கை அங்கீகரிக்காதனால கர்த்தரால அவனுக்குள்ள என்ன வந்தது? அப்படி இல்லை. எப்போதுமே இந்த பொறாமையின் ஆவிக்கு எப்போது இடம் உண்டாகிறது என்றால், இந்த காயின் ஆபேலினுடைய காணிக்கையை கர்த்தர் அங்கீகரித்தார் என்பதை பார்த்தானே தவிர, ஏன் கர்த்தர் என்னுடைய காணிக்கையை அங்கீகரிக்கவில்லை என்பதை அவன் நிதானித்து அறியலை. எப்போதுமே மற்றவங்க முன்னேறுவதை, மற்றவங்க ஆசீர்வதிப்பதை நாம பார்ப்பதை விட, நம்ம ஏன் இன்னும் ஆசீர்வதிக்கப்படவில்லை, நம்ம ஏன் இன்னும் முன்னேறவில்லை என்பதை நிதானித்து அறிகிற அறிவு வேணும். அந்த அறிவு இல்லையானால் பொறாமை உள்ள வரும். அதுக்காக தான் சொல்லுது, இந்த காயின் என்பவன் தேவன் தன்னுடைய காணிக்கையை ஏன் அங்கீகரிக்கவில்லை என்று நிதானித்து அறியாததுனால இவனுக்குள்ள என்ன ஆவி வந்துட்டு, நீங்க தினமும் உங்களை நீங்களே நிதானித்து அறிந்தா எந்த ஆவிக்கும் உங்களுக்குள்ள இடம் வராது, கண்டிப்பா வராது. வேதத்தின்படி உங்களை நீங்களே நிதானித்து அறிந்து வச்சிருந்தா எந்த ஆவிக்கும் நீங்க இடம் கொடுக்க முடியாது. உங்க ஆவி தப்புனே சொன்னாலும் உங்களுக்கு கான்ஃபிடன்ட் வேணும். எந்த ஆவிக்கும் நீ உங்களால இடம் கொடுக்க முடியாது. ஏன்னா உங்க உள்ள என்ன ஸ்பிரிட் இருக்குன்னு உங்களுக்கு தெரியணும். அது நம்முடைய கிரியையிலேயே தெரிஞ்சிடும் நமக்கு. அது என்ன தெரிஞ்சிடும்? அது என்ன தெரிஞ்சிடும்? அப்ப காயின் தேவன் தன்னுடைய பலியை அங்கீகரிக்கவில்லை என்பதை என்ன செய்யல? என்ன செய்யல? நிதானித்து அறியலை. ஆபேலுடைய காணிக்கையை கர்த்தர் அங்கீகரிச்சிட்டார். அவன்கிட்ட தான் கர்த்தர் பிரியமா இருக்கார். என்கிட்ட கர்த்தர்
ஏன் இல்லை? இப்படி பார்க்கும்போது எப்போ மற்றவர்களுடைய முன்னேற்றத்தை, அதை ஆசாப் சொல்லுவார், நான் வீம்புக்காரர் மேல் பொறாமை கொண்டாம்பார். எதுக்கு இது? வீம்புக்காரன் மேல ஆசாப்புக்கு எதுக்கு பொறாமை? ஏன்னா ஆசாப்பு குற்றம் இல்லாமையிலே தன் கைகளை கழுவிட்டு வரார், நல்ல பரிசுத்தமா வாழ்ந்துட்டு வரார், தேவனுக்கு பிரியமா வாழ்ந்துட்டு வரார். ஆனா இப்படி வாழுகிற எனக்கு முன்னேற்றம் இல்லை. ஆனா கள்ளத்தனம் பண்ணி கபடு செய்து துன்மார்க்கமாய் ஜீவிக்கிறவங்க முன்னேறுதாங்களே என்பதை ஆசாப்பாக்கார். இந்த ஆசாப்பு அதை பார்த்த போது கர்த்தர் அவனை பரிசுத்த ஸ்தலத்துக்கு கொண்டு போறார். ஏன்னா இவனுக்கு பொறாம வந்துட்டு இந்த பரிசுத்த ஸ்தலத்துக்கு இவனை கொண்டு போகும்போது என்ன செய்தார்? அப்பந்தான் அவனுக்கு காட்டுதார், மற்றவங்க எல்லாம் சறுக்கலான இடத்துல நிக்காங்க, ஆனா நானும் நேர்த்தியான இடங்கள்ல. அப்ப அவன் முன்னேறுதானே. நீங்க நல்லா பாருங்க, அந்த நல்லவன் உண்மையா இருக்கிறவன் முன்னேற ரொம்ப கஷ்டம். ஒரு வேலையிலுமே பாருங்க, கள்ளத்தனம் பண்றவன் நல்ல பேரை வாங்கிட்டு நல்ல முன்னேற்று போயிட்டே இருப்பான். ஆனா உண்மை, நீங்க மொர்தெகாயை பாருங்களேன், அங்க எத்தனை பேர் இருந்தாங்க, ஆனா மொர்தெகாய் எங்க இருந்தார்? வாசல்ல உட்கார்ந்துருந்தார். ஆனா அவர் யாரு? நீதிமான், உத்தமன், உண்மை உள்ளவன். ஆனா அவர் எங்க இருந்தார்? அப்போ பொறாமையின் ஆவினுடைய டார்கெட் யார் மேல? உண்மை உள்ளவன் மேல, நீதிமானா இருக்கிறவன் மேல. ஏன்னா யாபேல் யாரு? ஆபேல் நீதிமான் என்று சாட்சி பெற்றவன். அவன் அந்த சாட்சியிலிருந்து தள்ளணும் என்று பொறாமை வேலை செய்து அந்த பொறாமை அவனை கொன்னுட்டு. இதை நம்ம அறியணும். சாத்தானுடைய தந்திரங்களை நீங்கள் அறியாதவர்கள் அல்லவே. இதெல்லாம் சாத்தானுடைய தந்திரம். நீதிமான் என்று சாட்சி பெற்றவனை சாத்தான் கொலை செய்தான். தேவனுக்கு மேன்மையான பலியை செலுத்தினவனை சாத்தான் கொலை செய்தான். தேவன் நுகர்ந்து பார்த்த பலியை விட்டவனை சாத்தான் கொலை செய்தான். பொறாமை. மற்றவங்க முன்னேறுவதை பார்க்கவே கூடாது. நம்ம ஏன் முன்னேறலன்னு நம்ம நிதானிச்சு பார்க்கணும். அவங்க கள்ளத்தனம் பண்ணி முன்னேறி இருப்பாங்க, அவங்க எதையாவது பண்ணி முன்னேறி இருப்பாங்க. ஆனால் நம்ம உண்மையாக இருந்து நல்லவனா வாழ்ந்து இந்த உலகத்தில் இப்படியெல்லாம் இருந்தால் என்ன செய்யாது? ஒருத்தருக்கு பிடிக்காது. அதனால் இப்படியெல்லாம் அவனையும் கெடுக்கிறது. அப்படி இருக்கவே கூடாது. ஒரு வேலையில் கடைசி வர உண்மையாக இருங்க. கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தார், அநேகத்தின் மேலே அவர் உயர்த்துவார். இந்த கள்ளத்தனம் பண்ணி வந்தவங்க எல்லாம் சாத்தானால உயர்த்தப்பட்டவங்க. அது நமக்கு வேண்டாம். நம்ம கர்த்தரால உயர்த்தப்படணும். ஏற்ற காலத்தில் உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள்ள அடங்கி இருக்கணும். பிள்ளைகள் வேலை பார்க்குற ஸ்தலத்தில் எப்படி இருக்கணும்? கேட்கறது உங்க விருப்பம், நான் சொல்றது என் கடமை. உண்மையா இருக்கணும். உங்க கூட வேலை பார்க்குறோம் கள்ளத்தனம் பண்ணி ஏதாவது திருடினோம்னா நம்மளும் என்ன செஞ்சிடக்கூடாது? திருடிடவே கூடாது. அந்த உண்மை உங்களை ஒரு நாள் உயர்த்தும், கண்டிப்பாக உயர்த்தும். வேதத்தின்படி இந்த உலகத்தை நீங்க பார்த்தீங்கன்னா உங்க உண்மை பேரும், உங்க நேர்மை பேரும், உங்க உத்தம பேரும். சாத்தானுடைய கவனம் யார் மேல? நீதிமானும் உத்தமனும் பொல்லாப்புக்கு விலகிறவனும் ஆகிய என் தாசனாகிய யோபுவின் மேல் நீ கவனம் வைத்தாயோ? ஏன்னா அவனால வாழ முடியல, நீதிமானா அவனால உத்தமனா வாழ முடியல, அவனால பொல்லாப்புக்கு விலகி வாழ முடியல. அதனால சாத்தானுடைய கவனம் யோபு மேல போகுது. ஏன்னா இவன் சாட்சி பேங்குதான். இயேசு இவனை பெருமையா சொல்றார், இவன் நீதிமானா இருக்கான், இவன் உத்தமனா இருக்கான், பொல்லாப்புக்கு விலகுதான், இயேசுக்காக நிற்கான். கவனம் யார் மேல? அவன் மேல. அப்ப பொறாமையின் ஆவி யார் மேல டார்கெட் செய்யும்? ஆனால் உண்மை உள்ளவன், உத்தமன், நேர்மையா இருக்கிறவன், அவன் மேலதான் அநேகர் பொறாமப்படுவாங்க. நீங்க ஒரு ஆபீஸ்லயோ எங்கேயோ உண்மையா லஞ்சம் வாங்காம இருந்து பாருங்க, அத்தனை பேரும் கண்ணு உங்க மேலதான் இருக்கும். இவன் எப்போ டிரான்ஸ்ஃபர் வாங்குவான், இவனை எப்போ வெளியே அனுப்பலாம், இதே நோக்கம்தான் இருக்கும். ஏன்னா அவன் இருக்கிற வரை நம்மளால முன்னேற. அப்போ கள்ளத்தனம் பண்ண என்ன செஞ்சிடலாம்? முன்னேறலாம். துன்மார்க்கம் செஞ்சா முன்னேறலாம். இப்போ எல்லாம் வந்துட்டு இந்த உலகத்தில். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் அப்படி செய்யவே கூடாது.
உத்தமனா இருந்தா கடைசி வரை உத்தமனா இருக்கும். புனிதருக்கு புனிதராகவும் தயவுள்ளவருக்கு தயவுள்ளவராகவும் அவர் வெளிப்படுவார். நம்ம எப்படி இருக்கோமோ அதுக்கு ஏத்தாற் போலதான் அவர் நமக்கு வெளிப்படுவார். நம்ம இஷ்டத்துக்கு அவர், நீங்க உண்மையா இருந்தா தேவனுக்கு பிரியமா வாழ்ந்தா சாத்தானுடைய டார்கெட் உங்க மேல். அவன் டார்கெட் வச்ச உடனே நம்ம உண்மையை மாத்திரக்கூடாது, நம்ம நேர்மையை மாத்திரக்கூடாது, நம்ம உத்தமம் போகக்கூடாது, நம்ம பொல்லாங்குக்கு விலகிறத போகக்கூடாது, கடைசி வரை இருக்கணும். அப்பந்தான் முன் நிலைமையிலும் இங்கதான் ஆசீர்வாதம் இருக்கு. கள்ள தராசு வைக்கிறவன் எப்போனாலும் ஆசீர்வதிக்கப்பட்டுவான், டக்கு டக்குன்னு முன்னேறுவான். அந்த முன்னேற்றம் நமக்கு தேவையே இல்லை. அப்ப காயின் ஆபேல என்ன செய்தான்? கொலை செய்தான். ஏன் கொலை செய்தான்? இவன் ஆவிக்கும் அவன் ஆவிக்கும் ஒத்து வரல. இவன் நீதிமானா இருக்கான், அவன்கிட்ட என்ன இல்லை? நீதி இல்லை. இவன் தேவனுக்கு பிரியமா இருக்கான், அவன்கிட்ட என்ன இல்லை? தேவனுக்கு பிரியமானது இல்லை. அதனால இவனை கண்டா இவனுக்கு பிடிக்க மாட்டேங்குது, பொறாமை. இந்த பொறாமையின் ஆவி சவுலுக்கு மேல வந்து ஆவி என்ன ஆவி? பொறாமையின் ஆவி. கர்த்தர் அனுப்புனது பொல்லாத ஆவி, ஆனா அவனுக்குள்ள செயல்பட்டது பொறாமை. அவன் கையில இருந்ததெல்லாம் என்னது? ஈட்டி. யார் மேல? நான் எத்தனை வருஷமா ராஜாவா இருக்கேன், எனக்கு 1000 தந்தாங்க. தாவீதுக்கு இப்போ வந்த பையன் நேத்து முந்தானத்து பெஞ்ச மலையில நேத்து முளைச்ச காளான், இவனுக்கு எவ்வளவு கொடுக்காங்க? 16,000 கொடுக்காங்க. உடனே இவனுக்கு என்ன வந்தது? ஐயா, ஒரு கோழியாத்த கொண்டானேன்னு சந்தோஷப்படணும். ஒரு கோழியாத்த ஜெயிச்சு நம்மளெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்களை காப்பாத்திருக்கானே, சமாதானமா ஜீவிச்ச வைக்கிருக்கானு சந்தோஷப்படாம இவருக்கு என்ன வருது? பொறாமை வருது. பொறாமை எலும்புருக்கி. உங்களுக்கு மற்றவங்க மேல பொறாமை வந்துட்டா அந்த பொறாமையை உங்க எலும்பை உருக்கிடும். வேற யார் எந்த சேவனையும் வைக்க வேண்டாம். உங்களுக்குள்ள இருக்கிற பொறாமையே உங்க எலும்பெல்லாம் உருக்கிடும். அதான் வயசம் சொல்லுது, பொறாமையோ நீதிமொழியில இருக்க, பொறாமையோ எலும்புருக்கி. இப்பதான் பாஷை பார்த்துட்டு இருக்க, எங்க இருக்குன்னு. ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. நான் உங்களை எந்த பாதையில நடத்துத என்பது உங்களுக்கு நாளானது வழங்கப்படும். வாசிங்க. யாக்கோபுடைய சந்ததியின் வரலாறு. யோசேப்பு 17 வயதிலே தன் சகோதரருடனே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். அந்த இளைஞன் பில்கால் சில்பால் என்னும் தன் தகப்பனுடைய மறுமனை ஆட்டிகளின் குமாரரோட இருந்து அவர்களுடைய துன்மார்க்கத்தை தன் தகப்பனுக்கு சொல்லி வருவான். இதான் இவன்ட்ட பிரச்சனை. இவன் செஞ்ச தப்பு என்னது? இவன் யோசேப்பு எப்படி இருக்கான்? யோசேப்பு எப்படி இருக்கான்? நேர்மையா நீதியா வாழுதான். கூட இருக்கிற சகோதரர் துன்மார்க்கமா ஜீவிக்காங்க. இந்த துன்மார்க்கமா ஜீவிக்கிற பார்த்தத உடனே இந்த நேர்மையா இருக்கிற நீதி உள்ளவனா இருக்கிற யோசேப்புக்கு தாங்கல. உடனே தகப்பன் இடத்துல போய் சொல்லுதார். தகப்பன் இடத்துல போய் சொல்லும் போது இந்த சகோதரருக்கு இவங்க மேல என்ன வருது? எப்போ மற்றவங்க தப்ப நீங்க சொல்லும் போது அவங்களுக்கு உங்க மேல பொறாம வரும். அப்படி வந்துட்டானால் நீங்க எப்படி இருக்கீங்க? கரெக்டா இருக்கீங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு நீங்க மற்றவங்க தப்ப சொல்லும் போது அவங்களுக்கு உங்க மேல பொறாம வந்துட்டானால் நீங்க கரெக்டா இருக்கீங்க. அதனுங்க உண்மை. யோசேப்பு அதானு செஞ்சார். யோசேப்பு அப்படி எப்படி இருந்தார்? எந்த வயசுல? வாலிப வயசு. அந்த வயசுல எவ்வளவு ஆசை வரும், எவ்வளவு ரத்தம் ஏறும். அந்த வயசுல எப்படி இருந்திருக்கார் பாருங்க. ஆனா நம்ம என்ன சொல்லுவோம்? இந்த காலத்துல இப்படி எல்லாம் இருந்தா பொழைக்க முடியாதுப்பா. நம்ம பிள்ளைகளுக்கு நம்மளே சொல்லுவோம்.
இப்படி எல்லாம் இருந்தால் என்ன செய்ய முடியாது, உழைக்க முடியாதுப்பா. அவன்கிட்டேருந்து கொஞ்சம் இந்த திருட்டுத்தனம் கள்ளத்தனத்தெல்லாம் என்ன செஞ்சுக்கோ. சில பெற்றோர் சொல்லுவாங்க, அப்படி இருக்கவே கூடாது. யோசேப்பை போல தேவனுக்கு முன்பாக உண்மையும் உத்தமமும் நீதிமானா இருக்கணும். அவனுக்கு உபத்திரவம் அதிகம், அவனுக்கு சோதனை அதிகம். ஆனால் அவனை ஒரு நாள் கர்த்தர் என்ன செய்வார், உயர்த்துவார். துர்மார்க்கமாக ஜீவிச்சவன்லாம் தேவனால் உயர்த்தப்படவே முடியாது. தேவனால் உயர்த்தப்படணும்னா நேர்மையா உண்மையா நீதியா ஜெயிச்சு பாருங்க, உங்களை தேவன் உயர்த்துவார். ஏன்னா அவர் யாரு, நீதி உள்ளவர். பரிசுத்தவான்களுக்கு நீங்கள் செய்த உதவியை அவர் மறப்பதற்கு அநீதி உள்ள, அவர் நீதி உள்ளவர். நம்முடைய தேவன் யாரு, நீதி உள்ளவர். அவர் நீதி செய்வார். நம்ம நீதியா இருக்கணும், நம்ம உண்மையா இருக்கணும், நம்ம நேர்மையா இருக்கணும். யாருக்காகவும் யோசேப்பு தன்னுடைய சுவாபத்தை மாற்றவே இல்லை. நீங்க பார்த்தீங்களா, வெறுங்குழியில் தூக்கி போட்ட போதும் சகோதரர்லாம் நம்ம பக்கம் வந்துடுவான்னு நினைச்சாங்க, வரல. வெறுங்குழியில் போட்ட போது சிறைச்சாலையில் வந்துடுவான், நம்ம பக்கம் வந்துடுவான்னு நினைச்சாங்க, வரல. சிறைச்சாலை போட்ட பிறவார் நம்ம பக்கம் வந்துடுவான்னு நினைச்சாங்க, வரல. அவன் சுவாபம் மாறவே இல்லை. கடைசி வரைக்கும் சுவாபம் மாறுது. அவன் உண்மையா இருந்தான், அவன் நீதியா இருந்தான், அவன் நேர்மையா இருந்தான். அவன் நீதிக்கு தக்க, அவன் கிரியைக்கு தக்க பலனை கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். நம்ம எப்படி இருக்கோமோ அதற்கு தக்க பலன் தான் நமக்கு தருவார். நம்ம எல்லாத்தையும் பண்ணிட்டு கர்த்தாவே எனக்கு நல்ல பலனை தாரும்னா தருவாரா, தரமாட்டார். நம்ம களையை எடுக்காம விதைச்சிட்டு நல்ல பலன் தருணா தருமா, தராது. நம்ம எப்படி இருக்கோமோ அதற்கு ஏற்ற பலனா கர்த்தர் தருவார். இந்த உலகத்துக்கு ஏற்றால் போல நம்ம மாறக்கூடாது. இந்த உலகத்துல நம்ம வித்தியாசமா தெரியணும். அதற்காக தான் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் பிசாசினுடைய பிள்ளைகளுக்கும் என்ன உண்டாகணும், வெளிப்படுத்து உண்டாகணும், வித்தியாசம் உண்டாகணும். அதான் கடைசி காலம். அந்த கடைசி காலத்துல தான் நம்ம இருக்கோம். நமக்கும் மற்றவங்களுக்கு என்ன வேணும், வித்தியாசம் வேணும். அவன் நேர்மையா இருக்கானா இல்லையோ, நம்ம எப்படி இருக்கணும், அவன் உத்தமனா இருக்கானா இல்லையா, நம்ம அவன் உண்மையா இருக்கானா இல்லையா, நம்ம. ஆனா நமக்கு உபத்திரவம் ஜாஸ்தி, போராட்டம் ஜாஸ்தி, எதிரிகளும் ஜாஸ்தி. காரணம் என்ன, யோசேப்பு எப்படி இருந்தார், அவன் பக்கம் யாரா நின்னாங்களா, ஆனா கர்த்தர் இருந்தார் யோசேப்போடு. சிறைச்சாலையிலும் கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். காரணம் அவன் பக்கம் நீதி இருந்தது. உங்க பக்கம் நேர்மை உண்மை நீதி இருந்தா யார் இல்லைனாலும் கர்த்தர் கூட இருப்பார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, தகப்பன் கூட இருப்பார். நம்ம எதை பெரியப்படுவோம், இவங்க நம்ம கூட இருக்கணும், கர்த்தர் நம்ம கூட இருப்பார். 10,000 சாரோனின் பள்ளத்தாக்கில், நம்ம பள்ளத்தாக்குக்கு போகும்போது அவர் நமக்கு லீலி புஷ்பமா இருப்பார். இதான் நம்ம கர்த்தர். இவருக்காக வாழ்ந்து பாருங்க, நேர்மையா இருங்க, உத்தமனா வாழுங்க, உண்மையா வாழுங்க. அதற்குரிய உயர்வு கண்டிப்பா வரும், கண்டிப்பா வரும். யாருக்காகவும் உங்க நேர்மை உங்க உண்மை உங்க நீதி மாறக்கூடாது. அப்படி மாறிட்டானால் தேவன் உங்களுக்கு வைத்த உயர்வு தடையாயிரும். யோசேப்பு அதான் கடைசி வரைக்கும் மாறல. யோசேப்பு கணிதரும் அவனுடைய கொடி சுவரின் மேல் நீதி செய்கிறவன் எக்காந்தம் கொண்டு நம்ம ஸ்பாவம் மாறவே கூடாது. பொறாமை என்கிற ஆவி ஒரு நீதிமான கொன்னுட்டு, நமக்குள்ள பொறாமை வந்துட்டானால் நமக்குள்ள சில நீதிமான்கள் சாகடிக்கப்படும். சில நேர்மையான மனிதன் நமக்குள்ள உண்டு, அது செத்துரும். பொறாமையின் ஆவிக்கு இடம் கொடுத்துடாதீங்க, அது பெரிய ஆவி. எந்த ஆவினாலும் பேரும் பொறாமை ஆவி போகாது. அது காயின் மேலையும் சாபத்தை கொண்டு வந்துட்டு தன் சகோதரனையும் கொலை செய்ய வச்சிட்டு.
எந்த ஆவி இருக்கு, எந்த ஆவி கையில் ஒப்பு கொடுக்கப்பட்டு இருக்கிறோம், எந்த ஆவி சொல்லுகிறதை கேட்கிறோம், எந்த ஆவியினால் நடத்தப்படுகிறோம். இந்த 4 ரொம்ப முக்கியம். ஆவி, கர்த்தருடைய ஆவி மட்டும்தான் இந்த உலகத்தில் இல்லை, அநேக ஆவி இருக்கு. அதனால தான் நான் ஒவ்வொரு ஆவியையும் நான் சொல்லிட்டு வரேன். இதெல்லாம் கேட்டு இன்னும் ஆவிக்கு என்ன செய்யாதீங்க, இடம் கொடுக்காதீங்க. அடுத்த ஒரு வசனம் வாசிங்க. மார்க்குவின் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. நான் இப்ப சொல்றதெல்லாம் உங்களுக்கு நாளானது வழங்கப்படும். வாசிங்க. பொறாமையினாலே பிரதான ஆசாரியர்கள் அவரை ஒப்பு கொடுத்தார்கள் என்று. ஏன் இந்த பிரதான ஆசாரியர்கள் இயேசுவை பொறாமையினால ஒப்பு கொடுக்காங்க? இயேசு மேல ஏன் இவங்களுக்கு இவ்வளவு பொறாமை? ஏன்னா இயேசு நன்மை செய்தார், இயேசு சத்தியத்தை சொல்றார். இப்படி அவர் செய்யும் போது ஜனங்கள் எல்லாம் என்ன செய்தாங்க? ரட்சிக்கப்படுதாங்க, மனம் திரும்புதாங்க. இந்த இயேசுவானவர் ஜனங்கள் எல்லாம் பிதாவின் இடத்துக்கு நேரா நடத்தும் போது பிரதான ஆசாரியருக்கு என்ன வருது? பொறாமை. பொறாமையினால இயேசுவை என்ன செஞ்சிட்டாங்க? பிலாத்துவின் இடத்துல ஒப்பு கொடுத்துட்டாங்க. இனி இவன் சத்தியம் பேசக்கூடாது, இனி இவன் நன்மை செய்யக்கூடாது, இனி மற்றவங்களை இவன் தேவனுக்கு நேராக நடத்தக்கூடாது. பிரதான ஆசாரியர் இல்லை, பிரதான ஆசாரியருக்குள்ள உண்டான பொறாமையின் ஆவி. அந்த ஆவி அப்படி செய்ய வைக்க. நான் வேதத்தின் வெளிச்சத்தில் நின்று சொல், அந்த ஆவி. எக்காரணத்தை கொண்டு அந்த ஆவி நமக்குள்ள இருக்கவே கூடாது. எனக்கு ஒரு சிலரை சொல்லணும்னு தோணும், ஆனால் நான் சொல்லலை. சொல்லுகிற யாரும் ஏற்றுக்கொள்ள அவங்க இல்லை, ஆனா கண்ணு முன்னாடி வருது. அந்த ஆவி அவங்களுக்கு சாபத்தை கொண்டு வரும். கர்த்தர் ஒரு வாரம் ஒரு வார்த்தையை கொடுக்கார், ஆனால் ஏதோ ஒன்று இருக்கும். கண்டிப்பா அதற்குரியவங்க இங்க இல்லாம கொடுக்க மாட்டேன். நான் சொல்றதை எல்லாரும் ஏற்றுக்கொள்ளணும்னு இல்லை, எல்லாரும் ஏற்றுக்கொள்ளுவீங்களான்னு எனக்கு தெரியாது, ஆனா இது உண்மை. ஒரு சிலருடைய முகம் தெரியுது, ஆனா ஏற்றுக்கொள்ள மாட்டீங்க. நான் சொல்லலை, அவர்கிட்ட சொல்லுவேன். பொறாமையின் ஆவி உங்களுக்குள்ள இருந்தால் அது வெளியே போகணும், அது மாறணும். அடுத்தது கலாத்தியர் 5:21 வாசிங்க, நான் முடிச்சது. பொறாமையின் ஆவி இருந்தால் நம்மளால பரலோகம் போக முடியுமா என்றால் போக முடியாது. வேத வசனம் சொல்லியது. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிங்க. பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே, இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல, முன்னையும் சொல்லுதார், இப்பொழுதும் சொல்லுதார். முன்னையும் அந்த ஆவி இருக்கு, இப்பவும் இருக்கு. அது இன்னும் போகல என்பதை பவுல் கண்டார். பவுல் கண்டுட்டு இந்த பொறாமை, களியாட்டு இதெல்லாம் நீங்க அகற்றினாதான் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க முடியும் என்பதை சொன்னார். ஏன் சொன்னார்? அவருக்காக. யாருக்காக? அவர் பரலோகம் போகணுக்காண்டி இல்லை, எல்லாரும் பரலோகம் போகணும். அதுதான் பவுலினுடைய நான் பவுலை பற்றி படித்தது அதான். பவுலுக்குள்ள இருந்த பாரம் எல்லாரும், அதனால்தான் அவர் சத்தியத்தை அடக்கி வைக்கல. எல்லாரும் பரலோகம் போகணும்னு நினைக்கிறவங்க சத்தியத்தை அடக்கி வைக்கவே முடியாது. யார் சொன்னாலும் அவங்களால அடக்க முடியாது. சட்டியில் இருக்கிறது தான் ஆப்பையில் வரும். சட்டியில் களி இருந்தால் ஆப்பையில் என்ன வரும்? சட்டியில் சாம்பார் இருந்தால் ஆப்பையில் என்ன வரும்? அதான் வரும். எந்த ஆவி கையில் இருக்கோ,
எந்த ஆவி சொல்றத கேட்கும், எந்த ஆவினால் நடத்தப்படுதும். இந்த 3 ரொம்ப முக்கியம். கவனமா இதை மறந்துடாது. இதை நானா கற்பனை பண்ணி எல்லாம் எடுக்கிறதில்லை, கர்த்தர் தந்தது. இதை மறக்கவே கூடாது. இந்த 4 ரொம்ப முக்கியம். எல்லா ஆவிகளையும் நம்பாமல். இந்த உலகத்தில் அநேக ஆவி இருக்கு, ஆயத்தப்பட விடாதபடிக்கு அநேக ஆவி கிரியை செய்து. எதுக்கு இத்தனை கிரியை செய்யறதும் சாத்தான் எதுக்காக? ஒன்னே ஒண்ணு, தேவனுடைய ராஜ்யத்துக்கு இவன் கண்டிப்பா இந்த மாதிரி ஸ்பிரிட் இருந்து ஆயத்தப்படவே முடியாது. பொறாமையின் ஆவி இருந்தா அது யாருக்கு நல்லதில்லை? முதலாவது அவங்களுக்கு நல்லதில்லை. காயினுக்கு என்ன வந்தது அந்த ஆவியினால? பாருங்க, ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம். நான் அதையும் சொல்லி தந்தேன். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்தை எடுங்க, கேட்கிறவங்க கேளுங்க. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்தை எடுங்க. பதினஞ்சாம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, காயினை கொல்லுகிற எவன் மேலும் 7 பழி சுமரும் என்று சொல்லி, காயினை கண்டுபிடிக்கிறவன் எவனும் அவனை கொன்று போடாதபடிக்கு கர்த்தர் அவன் மேல் ஒரு அடையாளத்தை போட்டார். அப்ப காயினை கண்டுபிடிக்கிறவன் மேல என்ன சுமருமா? அவன் மேலேயே எத்தனை பலி? அப்ப காயினுக்கு நம்ம இப்படிதான் நிர்விசாரமா இருந்ததும், ஒரு ஆவி நமக்குள்ள வந்துட்டானால் அது நம்மளை எவ்வளவு தூரம் கெடுக்கும் என்பதை நம்ம அறியணும். ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. நான் இன்னார்னு சொல்ல, சபையையே சொல். சபை ஆயத்தப்படணும். ஏனோ தானோ வென்று வாழ்ந்தால் ஆயத்தம் இல்லாமல் போகவே முடியாது. ஆவியானவர் சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் கொண்டுகள் மகனோ கோணலானவை நேராகனோ கரடான சமமாகனோ ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ ஏசோ வருகிறார் எதிர்கொண்டு சொல்லுவோ ஏசோ வருகிறார் எதிர்கொண்டு சொல்லுவோ பள்ளங்கள் எல்லாம் கோணலானவை நேராகனோ கரடான சமமாகனோ கோணலானவை ராகனோ கரடான சமமாகனோ அந்நாளில் வானம் வெந்து அலையோ பூமியெல்லாம் ஓ மண்ணாளில் வானோ
போகும் ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம் ராஜா ஓம் இயேசு வருகிறார் இதை கண்டு செல்வோம் இயேசு பழங்களெல்லாம் நிரம்பிட வேண்டும் மாலைகள் தகந்திட வேண்டும் காணலானவை நேராகனோ கரடான சமமாகனோ காணலானவை நேராகனோ கரடானவை சமமாகனோ. ஜெபிப்போம். நல்ல பிதாவே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. எங்களுக்குள்ளே உம்முடைய ஆவி வாசமாய் இருக்கணுமே. எந்த ஆவியும் எங்களுக்குள் வாசமாய் இருக்கக்கூடாதப்பா. கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார் என்று சொல்லப்பட்ட வசன பிரகாரம் உம்முடைய ஆவியானவர் எங்கள் மேல் இருக்கணுமே. வேற எந்த ஆவிக்கும் நாங்கள் இடம் கொடுக்க கூடாதப்பா. அது எங்களை ஆயத்தப்பட விடவில்லையே கர்த்தாவே. நாங்கள் ஆயத்தப்படணுமே, மலவானுக்கு எதிர்கொண்டு போகணுமே. இயேசுவே இரக்கம் செய்யும் அப்பா. எங்களை ஆயத்தப்படுத்தும், எங்களை ஆயத்தப்படுத்தும். உம்முடைய ஆவி எங்களுக்குள் இருக்கணுமே. உம்முடைய ஆவியின் கையில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய ஆவி சொல்லுகிற காது எங்களுக்கு வேணுமே. உம்முடைய ஆவியினால் நாங்கள் நடத்தப்படணுமே. அது அந்த ஆவி மாத்திரமே எங்களை உம்முடைய ராஜ்யத்துக்கு கொண்டு வரும் அப்பா. எங்களை உம்முடைய ஆவியின் கரத்திலே தருகிறோம் கர்த்தாவே. எங்களை உம்முடைய ஆவியின் கரத்திலே தருகிறோம் கர்த்தாவே. எங்களை மாற்றும். அது எங்களை எவ்வளவு தூரம் கெடுக்கிறதப்பா. இயேசுவே இரக்கம் செய்யும். இயேசுவே இரக்கம் செய்யும். இயேசுவே இரக்கம் செய்யும். நல்ல பிதாவே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. நீர் எனக்கு கொடுத்த வார்த்தை நான் அவர்களுக்கு அப்படியே கொடுத்தேனப்போ. அதெல்லாம் நான் பூமியிலே உம்மை மகிமைப்படுத்தினேன். இன்னமும் மகிமைப்படுத்த கிருபைதாரும் கர்த்தாவே. வந்த ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் இன்றும் என்றும் எப்போதும் அவர் வருகை வரை நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். இயேசு கிறிஸ்து முகாந்தரம் நம் ஜெயநந்த கர்த்தருக்காய் ஒன்று அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.